யாவரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். இந்த நேரம் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாப்பாக வைத்ததற்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே எங்கள் ஜெபத்தை கேட்டு அதற்கான பதில்களை தாருங்க இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த காலை ஆராதனைக்கு உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ளும்படி கிடைத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே என்னை இங்கே கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பாடுகிற பாடல்கள் மூலமாகவும் இயேசுவே கேட்கிற சாட்சிகள் மூலமாகவும் ஆண்டவரே உங்களுடைய தேவ வசனத்தை கேட்கும்படியாகவும் எங்களை கிருபையா இங்கே கொண்டு வந்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் அப்பா.
இந்த வேத வார்த்தையை கொடுக்கிற ஆண்டவரே உங்களுடைய தேவதாசனைக்கு கொண்டு வந்ததற்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. உற்சாகத்தோடு ஊழியர்களை இந்த நாட்களில் நாங்கள் செய்யும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையில் உள்ள எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. இதுவரைக்கும் ஆசீர்வாதத்திற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உற்சாகத்தோடு விசுவாசிகள் வந்து ஆண்டவரே இந்த ஜெப கூட்டங்களிலே பங்கு பெறும்படிய கிருபை கொடுங்க. எங்களுக்கான சொந்தமான இடத்திற்காக நாங்கள் வெகு நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இயேசுவே அதற்கான ஒரு வழியை திறங்க. எங்கள் சபையின் மூலமாக ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் நடக்கும்படி ஒரு கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் செய்கிறது உண்மையான பயபக்தியுள்ள ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவ ஆனந்த கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலிருந்து 42வது பாடலை பாடுவோம். 42வது பாடல். வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வரம் அவர்கள் அழைத்தீர்கள். உற்சாகத்தோடு எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வரமருள் அளித்திடுமே. வந்து வரமருள் அளித்திடுமே. பாவம் அகற்றினீரே பாதம் பணிந்திடுமே. பாவம் அகற்றினீரே உந்தன் பாதம் பணிந்திடுவே. பரமதேவா தரிசிக்க திருமுகமே.
நம்மள வந்து என்ன டினாமினேஷன் சொல்லுவாங்க? பென்டிகாஸ்ட் சர்ச்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப சத்தம் போடுறாங்கப்பா, கையை தட்டினாங்கன்னா எத்தனை வீட்டுக்கு கேக்குது? 10 வீட்டுக்கு கேக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம பென்டிகாஸ்ட் சர்ச் மாதிரி பாடுறோமா? 4 பேரா இருந்தாலும் சத்தமா கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடணும். நம்ம வந்து சொபஸ்டிகேட்டடா வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டு போறதுக்கு சபையில வந்து ரொம்ப உற்சாகமா நம்ம கைகளை தட்டி பாடினாதான் என்ன இருக்குமா, நம்ம ஆத்மா வந்து சந்தோஷப்படுமா? இல்ல நம்ம கைகளை தட்டி உற்சாகமா வாயை திறந்து அந்த பாடல்களை பாடணும். பாடல் தெரியலனாலும் கண்களை மூடி கைகளை தட்டினோம்னாலதான் ஆண்டோட நாமம் மகிமைப்படணும். இல்லாட்டி வந்து இங்க ஒரு கூட்டம் நடக்கிறது தெரியாது, மியூசிக்கா சத்தமா கேட்கும். அதனால உற்சாகமாக கைகளை தட்டி நம்ம பாடணும், உற்சாகமா இருக்கணும். சபை கூடுதல் ஆண்டோர் நம்ம ஆண்டோட பிரசனம் இங்க இருக்குது. நான் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு போயிருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா சந்தோஷமா நம்ம போனோம். எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆமென். அதனால சந்தோஷமாக நம்ம இந்த பாடல்களை பாட வேண்டும். பாடும்போது அதனால 3 பாட்டு முடிஞ்ச பிறகு நான் ஜெபத்துக்கு போயிடணும் இல்லாமல் பாடும்போது சந்தோஷமா கண்களை மூடி ஆண்டவருக்காக நீங்க பாடணும். இந்த இடத்துல நீங்க ஆண்டவரோட நாமம் மகிமைப்படும்படியாக நீங்க சந்தோஷமாக கைகளை தட்டி கண்களை மூடி யாரையும் பார்க்காம நீங்க உற்சாகத்தோடு சத்தமா கை தட்டினா இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இப்படி இருக்காங்களே நினைப்பாங்க. அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்குமான ஒரு வேலை. இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் சபைக்கு வந்திருக்கிறது ஆண்டவருக்கும் உங்களுக்குமான வேலை. நீங்க தட்டுற கை தட்டல் வந்துட்டு பக்கத்துல இருக்கும் ஓடி வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண உற்சாகத்தோடு வந்து பாடல்களை பாடணும். அது இல்லாம நம்ம வந்து உட்காந்துட்டு பாட்டு நம்ம வந்து இது வந்து டவுன் ஹாலோ போர்ட் மீட்டிங்கோ கிடையாது. ஒருத்தர் பேசுறது மத்தியில அமைதியா உட்காந்துருக்கிறதுனால அதனால சத்தமாக ஆமென் சொல்லுங்க, சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக பாடல்களை பாடுங்க. நம்ம திருப்பி அந்த பாடலை பாட போற 2-3 சரணங்களை மட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் இப்போ அனைத்து குறைந்திடுவே. அற்புத அடையாளங்கள் இப்போ அனைத்து குறைந்திடுவே. ஆரிய போஸ்தலன் காலங்களில் அதிசயம் நடந்திடுவே. ஆரிய போஸ்தலன் அதிசயம் நடந்திடுவே. தேவா சத்தமா கைகள் தட்டி பாடும்போது எப்படி இருக்குது? சோர்ந்து போய் உட்கார்ந்தவங்க கூட என்ன ஆயிடுறாங்க? உற்சாகமாயிடுறாங்க. நம்ம போன்ல எப்படி போடுறோம், பேட்டரி காலி ஆச்சுன்னா உடனே என்ன பண்றோம், சார்ஜ் போட எவ்வளவு ஸ்பீடா ஏறுது, என்ன ஸ்பீடா ஏற மாட்டேங்குது, ஹை சார்ஜிங் கேபிள் இல்ல, போட்டோனே 100% வந்துடாதான்னு நம்ம என்ன பண்றோம், யோசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில வந்து இந்த 5-6 நாட்களும் கஷ்டப்பட்டு உழைச்சி
நிறைய இடத்துல ஜெபம் பண்ணாம வேதம் வாசிக்காம ஐயோ உலகத்தினோட தேவைகளுக்காக ஓடி ஓடி நம்ம என்ன பண்றோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் எப்படி இந்த சபைக்கு வந்து எப்படின்னு ஒரு ரீசார்ஜ் பீரியட் மாதிரி. ஐயோ என் ஆவி ரொம்ப சோர்ந்து போயிருக்கு, நான் இந்த வாரத்துல வந்து சபையில போயிட்டு நான் சத்தமா கைகளை தட்டி கண்களை மூடி பாடுறதன் மூலமாக என் ஆத்துமாக்கு நான் ஒரு ரீசார்ஜ் தரணும். என்னோட ஆத்மா எவ்வளவு ஃபாஸ்டா ரீசார்ஜ் ஆகுன்றத நம்ம தான் பண்ணணும். அது மாதிரி வந்துட்டு பாடல்களை பாடும் போது உணர்ந்து ஜெபம் பண்ணி உற்சாகத்தோடு கைகளை தட்டி நீங்க பாடுனீங்கன்னா உங்களுக்கு அதுலயே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. சரி, 41வது பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். உற்சாகத்தோடு இந்த பாடல்களை நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த பாடல்களை ஆனந்தமாய் இன்பகானான் ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. Yeah.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல் 39ஆம் பாடல். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல தேவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல தேவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நம்ம ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எடுத்த உடனே ஆண்டவர் எனக்கு இது வேணும் அது வேணும் ஜெபம் செய்யாமல் கொஞ்ச நேரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை எனக்கு கொடுத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல தெய்வ ஞானத்தை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே நல்ல வேதாகமத்தின் ஞானத்தை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை சாட்சியாக இதுவரைக்கும் வைத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு சத்தமாக ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார். உற்சாகமாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா நேரத்துல. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா என் குடும்பத்திற்கே நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி என்னை வைத்ததற்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்த போதிலும் ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்கும்படி நீ வைத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை சாட்சியாக வைத்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஏற்ற வேலை ஏற்ற தேவைகளை சந்தித்து ஆண்டவரே குறைவில்லாமல் நிறைவாக வைத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே வழி தப்பி போன என்னை திரும்ப கொண்டு வந்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். நாங்கள் பாடின பாடல்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீரே, ஸ்தோத்திரம். உங்க ஸ்தோத்திரம் சொல்லும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில காலையிலே நீங்கள் கொண்டு வந்து வைத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்தனமான தேவைகள் எவ்வளவோ இருந்த போதிலும் உங்க சமூகத்தை நாடி நான் இங்க வந்தேனே, அதற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாக ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி, 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 நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நல்ல ஒரு அபிஷேக வாழ்க்கையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நல்ல ஊழியம் செய்யும்படி எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே நல்ல குடும்பத்தை எனக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல சபையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல வேலை எனக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல படிப்பை எனக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகத்தனமான ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எதையுமே திரும்பி பார்க்காதீங்க. உங்க பக்கத்துல யார் இருக்கான்னு பார்க்காதீங்க. ஆண்டவரோடு குடம்போடு இருங்க. ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. என்னை இந்த ஜீவனோடு வைக்கிறே, திரும்ப ஸ்தோத்திரம். நோய் நொடி இல்லாமல் வைக்கிறே, திரும்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. என் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்த போதிலும் உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாக நான் ஸ்தோத்திரம் சொல்லும்படி கிருபை கொடுத்ததற்காக நன்றி. உங்களுடைய கிருபையினால் என்னை வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பட்ட பிரயாசங்கள் அநேகமாக இருக்கிறது. இந்த 2 மணி நேரம் ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை இந்த நேரத்தை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஜெபம் செய்யுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எதையும் யோசிக்க
ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தரிலும் தம் வல்லமையிலும் கிருபையாவரும் பலப்படுவோம் இங்கு நாளிலே சாத்தானை எதிர்த்து நின்று தானியுடன் போர் புரிவோம் தானியுடன் போர் புரிவோம் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்வோம் சாத்தானின் சேனையை முறித்திடுவோம் அவர் சத்துவ வல்லமையா அவர் சத்துவ வல்லமையா எந்த சமயத்திலும் சகல வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் பரிசுத்தத்திற்காகவே ஆவியினால் மன உறுதியுடன் ஜெபிப்போம் மன உறுதியுடன் ஜெபிப்போம் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்வோம் சாத்தானின் சேனையை முறித்திடுவோம் அவர் சத்துவ வல்லமையா அவர் சத்துவ வல்லமையா உள்ளங்களையும் அம்புகளையும் வல்லமையோடு எதிர்க்கும் ஆயுதம் வாசனையும் திரையும் மீறி வீரமுடன் பிடித்திடுவோம் வீரமுடன் பிடித்திடுவோம் சர்வாயுத வர்க்கத்தை எதிர்த்து நிற்போம் சாத்தானின் சேனையை முறித்திடுவோம் அவர் சத்துவ வல்லமையா அவர் சத்துவ வல்லமையா துரைத்தனம் அதிகாரம் மந்தனார் மோகாதீனதியோடு பொல்லாவியோடு போராட்டம் நமக்கு உண்டு போராட்டம் நமக்கு உண்டு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்வோம் சாத்தானின் சேனையை முறித்திடுவோம் அவர் சத்துவ வல்லமையா அவர் சத்துவ வல்லமையா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 எவ்வளவு பொல்லாங்கு வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவரே உம்மை நோக்கியே நாம் இருக்கும்படி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே உம்முடைய ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுத்து வேண்டும் ஊழியத்திற்காக நான் வந்து உலகத்தை நான் திரும்பி பார்க்கவே கூடாது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எல்லாம் நூறு முறையாக உற்சாகத்தோடு மனதிலிருந்து சொல்வோம். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow
ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேலைக்காக எங்களுக்கு கொடுத்த நல்ல இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தில் நாங்கள் கலந்து கொள்ளும்படி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சாட்சியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல ஊழியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தர் நல்ல ஒரு சபையை கொடுத்து நல்ல விசுவாசிகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த தடையும் இன்றி ஒவ்வொரு ஊழியமும் சபையில தொடர்ந்து வெற்றிகரமாக நடக்கும்படி கொடுத்த கிருபைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல தேவ வார்த்தைகளை கொடுக்கும்படி தேவ மனுஷர்களை எழுப்பி நம் சபையை தொடர்ந்து நடத்தும்படி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மீதியான ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க கேட்க போற ஆண்டவரே இந்த நீதிமொழிகள் வேத வாக்கியங்களின் உரைகளையும் இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கான இந்த தேவ செய்தியை கொண்டு வந்த தேவதாசனையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் பாடின பாடல்களின் மூலமாக எங்கள் ஆவிக்கு ஒரு உயிர்த்தையும் உற்சாகத்தையும் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருந்து மாறி மாறி வாசிக்கும்படியான நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். எல்லாம் எந்திரிச்சிருந்து உற்சாகத்தோடு சத்தமாக வேதாகமத்தை கையில எடுத்து பயபக்தியோடு இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்கும் போது பயபக்தியாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. 24ஆம் அதிகாரம். பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். ஞானம் உள்ளவன், பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாய் இருக்கும், அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாய் இருக்கும். துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலக்காரரோடு கலவாதே. பின்னும் ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே முகதாட்சணியம் நல்லதல்ல. அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு.
அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது, அதன் கட்சுவர் இடிந்து கிடந்தது. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? தரித்திரம் வழிபோக்கனை போலும், வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும். யாவரும் உட்கார்வோம். வாசித்த இந்த நீதிமொழிகள் அதிகாரத்திலிருந்து சில ஆலோசனைகளை பாஸ்டர் மைக்கேல் எபினேசர் அவர்கள் நமக்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட நீதிமொழிகளிலே நம்ம தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 6வது வசனம். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனை குறித்து நம்ம வேதத்துல ஒரு சில காரியங்களை நம்ம வந்து பார்ப்போம். ஆலோசனைங்கிறது மிக மிக முக்கியமான காரியம். அதே அதிகாரத்துல 10வது வசனத்துல சொல்லப்பட்டு பாருங்க, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் புரிகிறது. அதாவது ஆபத்து நேரிடுகிறதான நேரத்துல சோர்ந்து போகாம அந்த நேரத்துல நம்ம வந்து என்ன செய்யணும், ஆலோசனை செஞ்சு அதை சரி பண்றதுக்கான ஒரு முடிவை வந்துட்டு என்ன செய்யணும், உண்டு பண்ணணும். நீதிமொழிகள் 11:14 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சரியான ஒரு ஆலோசனை ஜனங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்டெடியா வந்துட்டு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா எந்த காரியத்தையும் ஆலோசனை வந்துட்டு கண்டிப்பா முக்கியமானதாக இருக்கிறது. லூக்கா 14:31 இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு ஓமையை சொல்லும்போது சொல்றாரு, அதாவது ஒரு ராஜா ஒரு மற்றொரு ராஜாவோட யுத்தம் பண்ண போகும்போது அவன் யுத்தம் போறதுக்கு முன்னாடி அதை எப்படி யுத்தம் பண்ணணும், அவன் வந்து எதிர்ப்புடைய படைகள் எவ்வளவு என்ன எதுங்கிறத முன்னமே என்ன செய்ய வேண்டும், ஆலோசனை பண்ணணும்னு ஒரு சத்தியத்தை வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. ஒரு ராஜா இன்னொரு நாட்டுல யுத்தம் பண்ண போனா முன்னமே ஆலோசனை பண்ண, அந்த நாடு எப்படிப்பட்டது, அவங்களுடைய படைகள்லாம் எவ்வளவு இருக்கு, நம்மள்ட்ட எவ்வளவு படம் இருக்கு, போனா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு போனாதான் அந்த யுத்தத்துல என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அதுக்கேற்ற தகுந்தா ஆயத்தமாகி போக முடியும். ஆலோசனையே பண்ணாம எதிர்நாட்டு படையை அறியாம நம்ம போகும்பொழுது அந்த ராஜா தோற்று போவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறத இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறத நம்ம வந்து பாக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம சின்னவங்களோ பெரியவங்களோ நம்ம லைஃப்ல வந்து நல்லா இருக்கணும்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நம்ம சுயமா ஆலோசனை வந்துட்டு எப்பயுமே நம்ம வாழ்க்கையில எடுக்க கூடாது. சுயமா ஆலோசனை எடுத்தாலும் அதை நமக்குன்னு ஒருத்தவங்க ஒரு பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு நம்ம செய்கிறது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே என்ன எப்படி இருக்கும், நன்றா இருக்கும். ஏன்னா தாவீதை குறித்து வந்துட்டு 2 சாமுவேல் 15:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேலை குறித்து அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தாவீதுக்கு ஒரு ஆலோசனைக்காரன் இருந்திருக்கிறாங்க. தாவீது பெரிய ஆளு, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அப்படிப்பட்டவனுக்கே ஒரு ஆலோசனைக்காரன் தாவீது என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம பழைய காலத்துல இந்த ராஜாக்கள் எல்லாம் தெரியும், ராஜாக்களுக்கு அந்த ராஜகுருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆலோசனை கொடுக்கறதுக்கு ராஜகுருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்னைக்கு வந்து பெரிய அரசியல் தலைவர்கள் ஆனாலும் சரி, பெரிய தலைவர் ஆட்கள் ஆனாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஆலோசனை நம்ம வந்து கேட்டு செஞ்சோம்னா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்துட்டு என்ன செய்ய முடியாது, எல்லாம் தெரிஞ்சிருக்க முடியாது. ரெண்டாவது எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பெரியவங்க கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால அவங்க சொல்லுகிறதான காரியங்கள் சரியா இருக்கும். இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, வேதத்தின் அடிப்படையில எந்த ஒரு காரியத்தையும் 2-3 சாட்சியின் அடிப்படையில செய்ய வேண்டும். நம்ம ஒருத்தவங்க முடிவு பண்ணி அதை வந்து செய்யாம இன்னும் வந்துட்டு ஒருத்தர் 2 பேர்ட்ட நல்ல சரியான ஆலோசனை கேட்டு அதுல எது சரியா இருக்குன்னு நம்ம நிதானித்து பார்ப்பது அவசியமாக காணப்படுகிறது. இத வந்து 1 ராஜாக்கள் 12 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ராஜாவாகிய ரெகபெயாம் அவன் வந்து என்ன பண்ணா, முதியோருடைய ஆலோசனைய கேட்காம அதை தள்ளி விட்டுட்டு தன்னோட செட்டா இருக்கிறதான வாலிபருடைய ஆலோசனையை கேட்டு
அவனுடைய ஆட்சியில் இருந்ததான ஜனங்களை துன்பப்படுத்தினதை நம்ம வந்து வேதத்துல பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக என்ன செஞ்சது, காணப்பட்டது. அதனால முதியோர்களுடைய ஆலோசனை மிக மிக முக்கியம். மோசையை கூட உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, மோசை வந்துட்டு அந்த யாத்ராமம் 18 நீங்க வாசித்து பாருங்க, அதுல 19வது வசனத்துல, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய திரளான ஜனங்கள், அவங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வர மோசை உட்கார்ந்து என்ன செஞ்சாரு, நியாயம் விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து மோசையோட மாமனார் வந்துட்டு ஒரு ஆலோசனை என்ன செய்யறாரு, சொல்றாரு, நான் சொல்ற ஆலோசனை என்ன செய்யும், கேளு. நீ ஒருத்தரா உட்கார்ந்து காலையில இருந்து சாயந்தரம் வரை இந்த ஜனங்களுக்கு நியாயம் விசாரிச்சா நீ என்ன செஞ்சிருவீங்க, சோர்ந்து போயிருவீங்க. நான் ஒரு ஆலோசனை சொல்றேன்ட்டு அவர் அழகா என்ன செய்யறாரு, 10 பேருக்கு ஒரு தலைவன், 50 பேருக்கு ஒரு தலைவன், 100 பேருக்கு ஒரு தலைவன், இந்த மாதிரி தலைவர்களை ஏற்படுத்தி அவங்கள வச்சு என்ன செய்யுங்க, நல்லா திறமை, அவங்களுடைய தலைவர்களுக்கு என்னென்ன தகுதி வேணும்னு தெளிவா எடுத்து சொல்லி அவங்கள வச்சு நியாயம் விசாரிங்க. அவங்களால முடியாத ஒரு சில பெரிய காரியங்களை மட்டும் என்ன செய்யுங்க, உங்கள்கிட்ட கொண்டு வந்து அதை சரி பண்ணுங்கன்னு ஒரு சரியான ஆலோசனையை கொடுத்து அது ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல காரணமாக இருந்தது. இப்ப ஆலோசனைங்கிறது மிக மிக முக்கியமாக ஒன்று. இந்த ஆலோசனை குறித்து நம்ம வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆலோசனைய 3 விதமான அடிப்படையில நம்ம ஆலோசனையை வந்துட்டு நம்ம வேதத்துல பார்க்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுய ஆலோசனை. சுய ஆலோசனை, அதாவது தானா சுயமா எடுக்கிறதான ஆலோசனை. 2வது ஆலோசனை உலக பிரகாரமான ஆலோசனை, உலகத்திலிருந்து வருகிறதான ஆலோசனை. 3வது தேவனுடைய ஆலோசனைன்னு வேதத்துல ஆலோசனை வந்து 3ஆக வந்துட்டு என்ன செய்யலாம், பிரிக்கலாம். சுய ஆலோசனைக்கு நீங்க நெகேமியா 5:7, சங்கீதம் 13:2 பாத்தீங்கன்னா சுய ஆலோசனையை குறித்து அதுல சொல்லப்பட்டு தன்னுடைய ஆத்மாவிலே தன்னுடைய மனதிலே ஆலோசனை பண்ணுகிறதான காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலக ஆலோசனைங்கிறதுக்கு ஆதார வசனம் சங்கீதம் 33:10, ஜாதிகளுடைய ஆலோசனையை கர்த்தர் விருதாவாக்குகிறார்னு சொல்லப்பட்டிருக்கு, ஜனங்களுடைய ஆலோசனை. இன்னும் உலக பிரகாரமான ஆலோசனை இன்னும் தெளிவா சொல்லும் பொழுது, உலக பிரகாரமான ஆலோசனை அது வந்துட்டு வீணான ஆலோசனை, துன்மார்க்குடைய ஆலோசனை கூட சங்கீதம் 1:1 வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமா உலகம் வந்துட்டு எப்பவுமே தேவனுக்கு விரோதமான காரியங்களை தான் அதிகமா என்ன செய்யும், கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. 3வதாக தேவனுடைய ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனைக்கு அது ஆதாரம் பாத்தீங்கன்னா லூக்கா 7:30 வந்துட்டு யோவான் ஸ்நானகம் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலோசனை வந்துட்டு வருகிறது, ஆனா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தங்களுக்கு கேடு உண்டாக்குறக்காண்டி தேவனுடைய ஆலோசனை என்ன செஞ்சாங்களாம், தள்ளிவிட்டார்கள் வந்துட்டு அவங்களை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமா தேவன் வந்துட்டு அந்த நீதிமொழி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புலம்புகிறத பாக்குறோம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 25வது வசனம் 30வது வசனம் நோட் பண்ணிக்கோங்க. அதுல வந்துட்டு ஆண்டவர் சொல்லி புலம்புறாரு, என் ஆலோசனைகளை தள்ளினீர்கள், அதை விரும்பாமல் போனீர்கள்னு ஆண்டவர் சொல்லுகிறத பாக்குறோம். ஏன்னா உலகத்திலேயே வந்துட்டு சுய ஆலோசனையை விட உலக ஆலோசனையை விட தேவனுடைய ஆலோசனை தான் நம்மளை எப்பவுமே என்ன செய்யும், உயர்த்தும், பாதுகாக்கும், சரியான வழியில என்ன செய்யும், நடத்தும். அதனாலதான் தேவனுக்குள் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 9:6 அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 28:29 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் வந்துட்டு அவர் குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 139:17 வந்துட்டு சங்கீதக்காரன் அந்த மாதிரி சொல்றான், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். சுய ஆலோசனையை விட உலக பிரகாரமா மத்தவங்க கொடுக்கிற ஆலோசனையை விட தேவன் கொடுக்கிறதான ஆலோசனை மிகவும் அருமையான ஆலோசனை வந்துட்டு சொல்லுகிறத பாக்குறோம். ஏன்னா உலக பிரகாரமான ஆலோசனை என்பது எப்பவுமே வந்து தேவனுக்கு பிரிக்கிறதாக இருக்கும். ஏன்னா உலகமும் பைபிளும் அதாவது தேவனும் கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் இருக்கும் எப்பயுமே. உலகெல்லாம் என்ன சொல்லுன்னா, மனுஷ மக்களோட என்ன செய்யுங்கப்பா, சேர்ந்து போங்க, ஊரோட ஒத்து போப்பா, அப்பதான் என்ன செய்ய முடியும், நல்லா இருக்க முடியும் அப்படின்னு உலகம் வந்துட்டு சொல்லும். ஆனா பைபிள் என்ன சொல்லும், உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல தேவனுடைய அன்பு இல்லைன்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உலக ஆலோசனைய நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அதிகமா நம்ம வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. உலக ஆலோசனையில நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உலகத்துடைய ஆலோசனைகள் அவங்க வந்து தேவனை பின்பற்றாதவர்களா இருந்தா அவங்களுடைய ஆலோசனை அவங்களை எதுல கொண்டு விட்டுனா
கண்ணீர்ல கொண்டு போய் விட்டு, அதான் நீதிமொழியில சொல்லுவோம், துன்மார்க்குடைய ஆலோசனை கண்ணீர்ல கொண்டு போய் விட்டுன்னு வந்துட்டு சொல்லப்படுற, ஆபத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிடும். துன்மார்க்குடைய ஆலோசனை, தேவனை பின்பற்றாதவர்களுடைய ஆலோசனை, தேவனுக்கு பிரியமில்லாதவர்களுடைய ஆலோசனை நம்மள கண்ணீர்ல, வலையில, பிரச்சனையில, உபத்திரவத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிடும், மாட்டி விட்டோம். அதனாலதான் வந்துட்டு நம்ம எப்பயுமே என்னன்னா தேவனுடைய ஆலோசனையை நம்ம அதிகமா விரும்புகிறவங்களாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 16:7 சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். கடைசியாக சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு கர்த்தர் என்ன செய்யறாரு, சொல்லுகிறார். அதனால நமக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறார். அதனால நம்ம எந்த ஒரு காரியத்திலும், பிரச்சனையில, எந்த ஒரு சூழ்நிலையிலும் சுயமா ஆலோசனை பண்ணாம, உலக ஆலோசனை நம்ம தேடாம கர்த்தருடைய ஆலோசனையை தேடும்படி நம்ம என்ன செய்யணும், வேதத்தை வந்துட்டு எடுத்து என்ன செய்யணும், அதுல வந்துட்டு கர்த்தர் நமக்கு என்ன ஆலோசனை சொல்றாருன்னா அதை தேடணும். ரெண்டாவது, நல்ல ஒரு ஆவிக்குரிய ரீதியில இருக்கிறதான தலைவர்கள், நல்ல சத்தியத்துல நடக்கிறவங்க, நல்ல ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க வந்துட்டு ஆலோசனை கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை என்ன செய்யும், உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்கள் மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலே ஆண்டவரே, உலக பிரகாரமான ஆலோசனை, சுய ஆலோசனை, தெய்வீக ஆலோசனை என்று 3 விதமான ஆலோசனையை வேதத்திலே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் வீணான சுய ஆலோசனையை சொந்தமா நாங்களே முடிவெடுக்க கூடாது. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் முடிவெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். உலக ஆலோசனையை நாங்க அதை குறித்து நாங்க எச்சரிக்கையா இருக்கணும். உலக ஆலோசனை எப்பொழுதுமே உம்மை விட்டு பிரிக்கக்கூடியதாக, கண்ணில விழச் செய்கிறதாக இருக்கிறதே, அவைகளில் நாங்கள் கவனமா இருந்து, சங்கீதக்காரன் சொன்னது போல, உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு இன்பமா இருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லி உம்முடைய ஆலோசனையை மாத்திரம் நாங்கள் தேட, நீர் எங்கள் மேல் உம்முடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை சரியான பாதையில நடத்த எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். ஏற்று வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சியின் நேரம். கடந்த நாட்களிலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை குறித்து சபைக்கு முன்பாகவும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உற்சாகத்தோடு இந்த நேரத்தை நீங்க சாட்சி பண்ண கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரம் கத்தரை கனிமொழி பாதுகாத்தால் அதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன்.
அப்புறம் நாங்கள் இங்கே வந்து கோயம்புத்தூர் கிளம்பி வர வேண்டி இருந்துச்சு. அப்போது டிக்கெட் எப்படி கிடைக்கும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக பழக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் நாங்கள் இங்கே இருக்கும்போது அங்கே உள்ள சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு சின்ன ஜபம் மட்டும் பண்ணேன். இசப்பா எல்லா காரியத்தையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கும். நாங்கள் வந்து சேஃபாக வந்து சேரும். கருத்தை செய்தால் அங்கே உள்ள எங்களுடைய காரியங்களை எல்லாம் வச்சு கருத்தை பொறுப்பெடுத்தார். மட்டுமாக எங்களை ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தினார். காரணம் கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நேற்று தினத்தில் என்னோட 3rd செமஸ்டர் ரிசல்ட் வந்திருந்தது. ஆனால் நேற்று தான் என் ரிசல்ட்டுன்றதே எனக்கு தெரியாமல் நான் இருந்தேன். ஏன்னா ரிசல்ட்னாலே காலேஜில் ஒரு மாதிரி பரபரப்பாக போகும். கால் பண்ணாங்க எங்கள் பிரின்சிபல் மேம். சடனாக ரிசல்ட்டுன்னு சொன்னோன்னே எனக்கு எந்த ஐடியாவும் இல்லாமல் பாஸ் பண்ணிட்டேன்னு ஒரு தைரியத்தில் இருந்தேன். ஏதோ ஒரு மார்க்கில் பாஸ் பண்ணது. ஆனால் எதிர்பார்க்காத விதமாக ஒரு நல்ல மார்க்கில் நான் பாஸ் பண்ணது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. காலேஜ் டாப்பர் 3rd லிஸ்ட்டில் வந்திருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக தான் கற்றுருக்கு. கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த வாரத்திலும் இந்த யூத் மீட்டிங்ல வந்து சாட்சி சொல்லும்போது ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்தார். நான் யோசிக்கவே இல்லை, அது திரும்பி பிளான் பண்ணவே இல்லை. ஆனால் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தோட அந்த சாட்சியை கொடுக்க கிருபையை கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். இதே போல் அப்பாவோட கல்லறை கட்டுறதுலையும் நிறைய இழுத்துட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் இப்படி கட்டலாம், என்ன மாதிரி பண்ணலான்னு ரொம்ப இழுத்துட்டே இருந்துச்சு. ஆனால் ஆண்டோட கிருபை தான். எப்படி பண்ணணும்னே தெரியல. ஆனால் வந்து வேக வேகமாக திடீர்னு எல்லாருமே வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் ஸ்பீடாக வந்து அந்த ஆள் கிடைக்கிறோம், அந்த கல் கிடைக்கிறதுக்கும் இந்த பாஸ்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு அதுவாக கைப்படி வந்துச்சு, வேகமாக முடிச்சாங்க. நாங்கள் ரொம்ப இன்டர்ஃபியரே பண்ணல. அவங்களே வந்துட்டு அதற்கான பண தேவைகளையும் ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாக சந்திச்சாங்க. அது எல்லாத்தையுமே நடத்தி அது பாதி வேலையை முடிக்கும்படியாகவும் அது இன்னைக்கு நாளைக்குள்ள ஃபுல்லாக முடிஞ்சிடும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதற்காக ஆண்டவருக்கு கொடான ஸ்தோத்திரம். அதே மாதிரி எங்கள் அக்காவும் அத்தானும் ட்ராவல் பண்ணி வரணும். அதாவது தட்கல் லைவ் எப்பயும் நான் தான் புக் பண்ணுவேன். அதனால் டிக்கெட் புக் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி நான் புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போன்னு பார்த்து ஜெஃபினுக்கு வேறு காலேஜில் ஸ்கூல் இருந்ததுனால அவனையும் கூட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. 10 மணிக்கு டிக்கெட் ஓப்பன் ஆயிடும். சரி நம்ம எப்படி லேப்டாப்பில் வீட்டில் வைஃபைலாம் இருந்துச்சுன்னா வேகமாக எடுத்துடலாம், வெளியே போயிட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். மொபைல் வச்சு பார்த்துக்கலான்னு 10 மணி ஆயிடுச்சு. லாகின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 10:01 எல்லா டிக்கெட்டும் காலியாயிரும். அப்புறமேட்டு ஒர்க்கே ஆகலை அந்த போர்ட்டலில். என்ன ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோனில் எடுத்து ட்ரை பண்ணுறேன். மணி 10 ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழிச்சு தக்க டிக்கெட் போச்சுன்னா அது எங்கேயோ இருக்கும், ரெக்ரெட்டில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஜோன் ஏசப்பா அவங்க கூட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய தடை மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் கண்ணை மூடிட்டு நான் டிக்கெட் அப்புறமேட்டு ஸ்பீடாக ப்ரொசீட் பண்ணேன். 10:10 பண்ணாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு கன்ஃபார்மாக டிக்கெட் கிடைச்சது. எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஜபம். ஏன்னா வந்துட்டு எந்தெந்த இடத்துல ஜபம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும்ல. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இது மாதிரி வந்து ஜபம் பண்ணி அதில் ஒரு அற்புதத்தை காணப்படி ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே இந்த நேரத்துல மகிமைப்படுவதாக. இந்த சிறு சாட்சியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சாட்சிக்காக ஸ்தோத்திரம். அப்புறம் வந்து வாலிபர் ஃபேமிலியும் நடத்துறதுக்கு இந்த வருஷத்துல எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாங்கிட்டாங்க. ஆனால் எப்படி செய்யறதுன்னு தெரியல. எங்கேயாவது கூட்டு போகலாமா இருந்தாலும் தீர்மானம் பண்ணோம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல. இந்த வச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இடம் கிடைக்கும். ஆண்டோடைய கிருபையினால அனைத்து பிள்ளைகள் வரணும் கற்றுக்கிறது செய்ய. அதுக்காக நன்றியோடு சேர்க்கிறேன். அந்த வாலிபர் ஃபேமிலியோட கொடுத்தாரு. எப்படி நடத்துறது, என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் உட்காந்து அந்த ஆண்டோடைய சந்திக்கிறதுக்காக நாங்கள் ஆலோசனை பண்ணுறோம். ஆண்டோடைய கிருபையினால கர்த்தர் அருமையாக நல்ல சப்போர்ட் பண்ண கற்றுக்கிட்டு
செய்தார். அதுபோல அந்த வாலிபம் மாமி ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். இந்த 14ஆம் தேதி வாழ்க்கையில் கூட ஒரு புதிய வாழ்க்கை காண கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக தேவனை ஒவ்வொரு நேரங்களிலும் அவருடைய கிருபை மட்டுமாய் தாங்கி நடத்தி வந்ததற்காக சொல்லியிருக்கிறேன். வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல வந்து ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக சொல்லியிருக்கிறேன். நேற்றைய தினத்திலையும் அந்த ஆன்லைன் மீட்டிங்கை நடத்த கர்த்தர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நேற்று கூட நிறையா வீட்டிலையும் நிறையா பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் எனக்கு டைமே இல்லை, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்ன செய்யறதுல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஆண்டு கொடுத்தார். அதை எடுத்துட்டு போயிட்டு நான் தினத்தில் கத்துடைய வார்த்தையை கொடுத்த கத்து திருப்பி செய்தார். அதுக்காக ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, இந்த வசனத்தை வச்சு என்ன பிரசங்கம் பண்ண முடியும்னு நான் யோசித்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆதியாகமம் இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்படி ஆண்டவர் தான் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்திட்டு வர்றாரு. அதுக்காக கத்திரை நன்றி சொல்லியிருக்கேன். இன்னும் நான் எங்கள் ஆத்மாவை பிரயோஜனமாக ஜீவிக்க எங்கேயாவது எடுத்து கொண்டு பேசுகிறேன் சார். கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் யாரும் எழுந்திருந்து இந்த நேரத்தில் பாடல்களை பாடும்போது காணிக்கைகளையும் கவர்களையும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் கண்டறிந்தார். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அந்த நாளின் ஆராதனை ஆசிரியர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் உடைய கிருபை கூட இருந்ததுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அழைத்து தந்த நல்ல சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. காணிக்கைகளை படைத்த உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாங்களோடு பேசும், இடைபடும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி போயிடும் பிதாவே. ஆமென். உட்காரலாம். அறிவிப்புகள். ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜெபங்களுக்காக செல்லுங்கள். குடும்பமாக ஒவ்வொரு இடத்திலும் இருந்து உங்கள் குடும்பத்திலிருந்து குடும்பமாக ஜெபம் பண்ணுங்கள். தனியா இருக்கேன் அப்படின்னா தனியா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சபைக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்க வேண்டும். இந்த இடத்துல நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜெபத்திலையும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் சபையாக அப்படின்னு சொல்லி உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிழ்ப்படுவதாக ஆங்காங்கே இருந்து இந்த ஜெபங்களை செய்யுங்க. அதே போல 22ஆம் தேதி வர 22ஆம் தேதி நமக்கு எம்ஜிஆர் நகர்ல வைத்து அந்த உபவாச ஜெபம் நடைபெறாது. 22ஆம் தேதி இங்க வச்சு நம்ம பாஸ்டரோட முதலாம் ஆண்டு நினைவு ஜெப கூட்டங்கள் நடைபெறும் நம்ம மண்டபத்தில் வச்சு. அதற்காக உற்சாகத்தோடு ஒவ்வொருவரும் வந்து அந்த ஜெபக்கத்திலே கலந்து கொள்ளுங்கள். அந்த ஜெப கூட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யாராவது சாட்சி சொல்லணும், நான் கொஞ்ச நேரம் பேசணும், ஏதாவது இருந்துச்சுன்னா சுருக்கமாக சொல்லணும். அந்த இடத்துல நிறைய பாஸ்டர்ஸ் மாதிரி வராங்க. நம்ம வெளியே நிறைய பேரெல்லாம் கூப்பிடல, நம்ம சபையில இருக்கிறவங்களை மாத்திரம் தான் கூப்பிடுறோம். சபையில உள்ள பாஸ்டர்ஸ், சபையில உள்ள ஊழியர்கள், சொந்தக்காரங்க இவ்வளவு நாங்கள் தாண்டி வந்து நிறைய பேர் நம்ம ரொம்ப இன்வைட் பண்ணல. அதனால உங்களுக்கான நேரங்களும் கொடுக்கப்படும். ஆனால் சுருக்கமா கரெக்டா என்ன பாயிண்ட் பேசணுமோ அது மாதிரி பேசிட்டு அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு அந்த இடத்துல ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக சபையில வந்து நம்ம சர்ச் பாஸ்டர் மூலமாக எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு கற்றுக்கொண்டேன், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும். அந்த இடத்துல ஆண்டவருடைய நேரத்தை வந்து மகிமைப்படுத்தணும். இந்த ஊழியக்காரர்கள் எனக்கு செய்த நன்மைகளை குறித்து நான் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே நீங்க பாஸ்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்க பேசுறீங்க அப்படின்னா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் தான் அந்த இடத்துல வந்து மகிமைப்பட வேண்டும். அதற்கான தான் ஜெப கூட்டங்களுக்கு வைத்திருக்கிறோம். அவர்கள் செய்த ஊழியங்களை நினைவு கூறும்படியாக அந்த இடத்துல அந்த நாளையில நம்ம உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வர அன்னைக்கு வந்து நம்மளுடைய சோகமா வந்து ஐயோ பாஸ்டர் அப்படின்னு இல்லாமல் இவ்வளவு பெரிய ஊழியத்தை உற்சாகத்தோடு தேவ மனுஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதற்கு வந்து நினைவு கூறும்படியாக நம்ம உற்சாகமாக காலையிலே வந்து அந்த சபை கொண்டு அந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு நல்ல பாடல்களை பாடி உற்சாகமா இருக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய மனுஷங்கள் வந்து ஆண்டவரிடத்துல போகிறதுன்றது ஒரு பெரிய ஒரு கிருபையான விஷயம். அவர்கள் நம்மளோட இத்தனை காலம் ஊழியம் செய்தது ஒரு பெரிய ஒரு கிருபையான விஷயம். அது இல்லை அப்படின்றத பதிலாக அவர்களுடைய மெமரிஸ், அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த தேவனுடைய வார்த்தைகள், அதை குறித்து நம்ம உற்சாகத்தோடு என்ன பண்ண வேண்டும். அந்த நாளிலே வந்து சந்தோஷமாக நம்ம வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த நாளிலே வர வேண்டும். காலையில 11 மணிக்கு மீட்டிங் வச்சிருக்கோம். 11ல இருந்து 1 11 மணிக்கு மீட்டிங்னா 12 மணிக்கு வந்துடலாம் அப்படின்னு இல்லாமல் அந்த கூட்டத்துக்காக நம்ம டைமுக்கு வந்து நம்ம சபையில உள்ள நம்ம பாஸ்டருக்காக ஜெபம் வைத்திருக்கிறதால நம்ம தான் முன்ன வந்து நின்று அந்த ஜெபத்தை பண்ண வேண்டும். அதனால நம்ம வந்து அந்த சேர் போடுற விஷயமா இருக்கட்டும், ஒருத்தங்க வரவங்களை நம்ம வரவழைக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து சபையாக நம்ம பண்ணாம நம்ம வந்து பார்ட்டிசிபென்ட்ஸா இல்லாம இது நம்ம சபையில உள்ள ஒரு ஊழியம். ஒவ்வொரு சபையில நம்ம சபையில நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வாங்காம நம்ம தான் ஆர்கனைசிங் கமிட்டியா இருக்கணும். நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். நம்ம முன் வந்து நம்ம எங்க சபையில ஒரு ஊழியம் நடக்குது, அதை நான் தான் போய் நடத்தணும் அப்படின்னு அது மூலமாக ஆண்டோட ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். உற்சாகத்தோடு இந்த சபை கூடுதலுக்கு இந்த மீட்டிங்க்கு வாங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதே போல வெள்ளிக்கிழமைகளும் உபவாச ஜெபங்கள் வந்து நடைபெறும். அதற்காகவும் உற்சாகத்தோடு வந்து நம்ம இந்த சபை கூடுதல் இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துல வந்து கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமையிலும் அந்த வாட்ஸ்அப் ஊழியங்கள் நடந்திருக்கு. அதனால அந்த சனிக்கிழமை வாட்ஸ்அப் ஊழியங்களிலும் உற்சாகத்தோடு நீங்க உங்களுக்கு தெரிந்தவர்களை வந்து அந்த நேரத்துல கூட்டுவாங்க. சபைக்கு நிறைய ஆத்துமாக்கள் தேவை. அதற்காக ஜெபம் செய்யபடியாகவும் நம்ம ஆண்டவரை நம்ம வேண்டிக் கொள்வோம். அடுத்த வாரத்துல கம்யூனியன் இருக்குது. அதனால எல்லாருமே காலையில உற்சாகமாய் நீங்க வாங்க. எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வாங்க. சபை கம்யூனியன் எடுக்கும் போது நம்ம சபைக்கு என்று நம்மளுக்கு சில ஒழுங்குகள் இருக்குது.
அதெல்லாம் அந்த ஒழுங்கு கடைபிடிச்சு நம்ம வந்து பெண்டிகாஸ்டா இருக்கும். இன்னைக்கு காலையில வந்து நம்ம ஆராதனை நடத்தும் போது முதல் பாட்டுக்கு எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது பாட்டுல வந்து நல்லா கைகளை தட்டி பாடுங்க. நம்ம வந்து ஒரு பெண்டிகாஸ்ட் சபை. பெண்டிகாஸ்ட்னாலே மத்தவங்க ஏன் பயந்து ஓடுறாங்க அப்படின்னா சத்தமா கை தட்டுவாங்க, சத்தமா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க வந்து ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க இல்ல நம்மளை பார்த்துட்டு. ஆனா நம்ம கூட்டத்தை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, எல்லாம் நிறைய பேர் வந்து உட்காந்து நல்லா ரொம்ப அமைதியா இருக்க பாரு, நல்லா தூங்கலாம் பாருங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் உற்சாகமாய் கைகளை தட்டி சபை ஒழுங்குகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து சபை ஒழுங்குகளை நம்ம வந்து கம்யூனியன் இருக்கு அப்படின்னா காலையில உபவாசப்பட ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு வரணும். கம்யூனியன் இருக்குனால கம்யூனியன் இருக்கிறது நான் போறேன் அப்படின்னு இல்லாமல் வீட்டிலே காலை எழுந்து ஆண்டவரே இன்றைக்கு வந்து அந்த பரிசுத்த பந்தியில நான் பங்கு பெறணும், அதற்காக என்னை ஆயத்தப்படுத்தி நான் தகுதி பெற்று நான் போய் பங்கு பெறணும். சும்மா கம்யூனியன் இருக்கிறதுனால வந்து உட்காராம தகுதி பெற்று நம்ம நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து நம்மளுக்கே ஒரு உற்சாகமா இருக்கும். நம்ம உடனே பைபிள் எங்க போட்டிருக்கு ஒயிட் போடுன்னு சொல்லி நம்ம பைபிள்ல போடுறதுல நம்ம ஒண்ணு கூட கடைபிடிக்கிறது இல்லை. அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சபை கூடுதலில் வந்து ஒரு சபையாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கால்களை கழுவி நம்ம வந்து இந்த ராபோஜன் பந்தியில வந்து பங்கு பெறுற ஒரு பெரிய கிருபை நிறைய சபையால பண்ண முடியல, நிறைய ஆத்துமாக்கள் இருக்காங்க அப்படின்றதுனால. அதுல சிறிய விஷயங்களை நம்ம வந்து உற்சாகத்தோடு நம்ம எடுத்து பண்ணணும். எதுவும் வந்து முகம் சுளிக்காமல் உற்சாகத்தோடு எடுத்து நம்ம பண்ண வேண்டும். சபை ஊழியத்திற்கு காலங்காலத்திலே நம்ம வந்துடணும். 10 மணிக்கு ஆராதனைன்னா 10 மணிக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துல உலகத்தனமாக நிறைய பிரச்சனை இருக்கும். எனக்கு இது இல்லை அது இல்லை இது பண்ண எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தூக்கி போட்டு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவர்கிட்ட கடைசியா போயிட்டு நம்ம ஆசீர்வாதம் இல்லையே ஆண்டவர் என் வாழ்க்கையை எப்படி இருக்கு ஆண்டவர் எவ்வளவு புலம்பு எவ்வளவு அழுதாலும் நம்ம வந்து முதல்ல ஆண்டவர் நீ வந்து என் சபையில வரமாட்டேயம்மா, நீ வரமாட்டேயப்பா, நீ டைமுக்கு வரமாட்டேய, சபையில ஒழுங்குகளை வந்துட்டு கீழ்படி மாட்டேன். சபையில தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரீசார்ஜ் பீரியட் மாதிரி. நான் தான் அந்த ஆராதனை நடத்தும் போது சொன்னேன், போன் வந்து பேட்டரி காலியாச்சுன்னா என்ன பண்றோம், உடனே சார்ஜ் போட்டு ஏத்தணும். இல்லாட்டி என்ன ஆயிரும், கையெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது. போன்ல சார்ஜ் இல்லையே, எத்தனை பேர் கூப்பிடுவாங்க தெரியல, ஒருத்தரும் கூட மாட்டாங்க. ஆனா எத்தனை பேர் கூப்பிடுவாங்க தெரியலையே, என்னெல்லாம் இருக்குதுன்னு என்ன பண்றோம், சார்ஜ் போடுறோம். நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இந்த வாரம் முழுசு நம்ம வேலை ஸ்தலத்துக்கு போறோம், ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போறோம். அங்க பண்ற வேலைகள் கஷ்டமான வேலைகள் தான் நம்ம பண்றோம். யாருமே ஈஸியான வேலை பண்ணல, நைட்டு பகலுமா கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம். சில நேரங்களில் பைபிள் படிக்காம போயிடுறோம், ஜெபம் பண்ண முடியாம போயிடுறோம். அதனால இந்த சபையின் கூடுதல் இந்த 2 மணி நேரத்துல வந்து நம்ம உற்சாகத்தோடு சிரித்த முகமாக இருந்து கண்களை மூடி ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கைகளை சத்தமாக கைகளை தட்டி வசனம் வந்துட்டு நம்மளுக்கு செய்தி கொடுக்கணும். வசனம் சொன்னாங்கன்னா வேகம் வசனத்தை எடுத்து யாரு வாசிக்கிறா அப்படின்ற மாதிரி அந்த வசனத்தை வாசிக்கிறதுலயும் இதுல எல்லாத்துலயுமே வந்து உற்சாகத்தோடு அந்த 2 மணி நேரம் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கும் போது நம்ம உற்சாகத்தோடு இருந்தோம் என்றால் நம்ம சபையும் பக்கத்துல இருக்கவங்களும் உற்சாகம் கையை நமக்கு தட்டாம உட்காந்துட்டு சத்தமே எல்லாம் கை தட்டி நிறைய பேர் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஒரு சத்தமா கை தட்டினா பக்கத்துல இருக்கவங்க நம்ம சத்தமா கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடுறதன் மூலமாக நம்ம ஆத்துமாக்கு நம்ம ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ரீசார்ஜ் பண்றதன் மூலமாக இந்த வாரம் முழுவதும் நம்ம ஆசீர்வாதத்தோடு நடந்து கொள்ளலாம். அதற்காக வந்து உற்சாகத்தோடு சபை கூடுதல் கலந்து கொள்ளுங்கள். இந்த 22ஆம் வைத்திருக்கிற இந்த ஜெப கூட்டங்களையும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களை சபைக்கு கொண்டு வாருங்கள். கொண்டு வர முடியலன்னு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய நாமம் தாமே மகிமைப்படுவதாக. வேறு அறிவிக்க வேண்டிய காரியங்கள் அவ்வப்பொழுது அறிவிக்கப்படும். நமக்கு இன்னைக்கு தேவ செய்தியை கொடுக்க பாஸ்டர் வில்சன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்ம போன் பண்ணி கேட்ட உடனே நான் வந்து தேவ செய்தியை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால அவர்களுக்கு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். தேவ செய்திக்கு நம்ம நேரம் கடந்து செல்லலாம். பாஸ்டர் வில்சன் அவர்கள் வந்து இந்த வாரத்துக்கான தேவ செய்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணிக்குள்ள பாதுகாத்து இந்த ஆண்டவரே 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் ஆராதனை செய்ய எங்களை அழைத்துக் கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்துல கூட நீங்க பேசுங்க, அடியனை மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் நாமே பேசுகிற தெய்வம், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, உங்களுடைய ஆண்டவரே வசனங்கள் ஆண்டவரே தியானிக்க ஜனங்களுக்கு கிருபை தாரும். ஜனங்கள் ஆண்டவரே கேட்டு அதன்படி கை கொள்ள வேத வசனத்தை சத்தியத்தை அறிந்து அதை ஆண்டவரை கை கொள்ள தேவன் கிருபை தர எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நமக்கு மகிமை செலுத்துகிறோம்.
மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நம்முடைய தியானத்துக்காக லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆமென். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில இந்த வசனத்துல பார்க்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இந்த நாளில நாம் ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜெபம் பண்றதுக்கு விருப்பம்? அல்லேலூயா. பிரைஸ் ஜெபம். ஆமென். அதான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஜெபம். ஜெபம் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். அல்லேலூயா. பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி. ஜெபமே ஜெயம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில நாம் வேதத்துல பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபித்தார்கள், அவருடைய ஜெப ஜீவியம் எப்படி இருந்தது என்று சில நபர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஜெபம் என்பது நமக்கு வேதத்தை வாசித்தவர்களுக்கு, வேதத்தை தியானித்தவர்களுக்கு நமக்கு தெரிந்திருக்கும். இந்த ஜெபம் என்ற தலைப்புல நிறைய செய்திகளை நாம் கேட்டிருப்போம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் நமக்கு ஜெபம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. ஜெபத்துல பல வகையான ஜெபங்கள் இருக்கிறது. ஜெபத்துல பல வகையான ஜெபங்கள் இருக்கிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் நமக்கு தெரிந்த வசனம் தான். மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆகவே விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தை குறித்து ஒரு அதிகாரமே இருக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஃபுல்லா விசுவாசம், விசுவாச பட்டியல். அந்த அதிகாரத்துக்கு பேரே விசுவாச பட்டியல். அப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல எபிரேயர் 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவர் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அப்போ தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே அவர் நம்மிடத்துல விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நம்மிடத்துல அந்த விசுவாசம் உள்ள அந்த ஜெபம். அதான் யாக்கோபு 5:15 கூட வாசிக்கிறோம். யாக்கோபு 5:15, 16, 17 வாசிக்கிறோம். வாசிக்க. யாக்கோபு. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் துணியாலே ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷராய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இங்கே பார்க்கிறோம், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆகவே விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆகவே நாம் சில வேளைகளில் நாம் ஜெபித்து நாம் சோர்ந்து போய் இருக்கலாம். சோர்ந்து போய்
எனக்கு பதிலே கிடைக்கல, என் ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. உதாரணமாக நம்ம தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க. தானியேல் 6:10. தானியேல் ஒரு ஜெப வீரர். அவர் தினம் 3 வேளை ஜெபித்ததாக வாசிக்கிறோம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்து அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம். தானியேல் என்ற ஒரு நபரை நாம் பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியாக தானியேல் காணப்படுகிறார். அவர் பாபிலோன் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பாபிலோன் தேசத்துல ஒரு முக்கியமான பிரதான மந்திரியாக 3வது இடத்துல ஒரு மந்திரியாக இருக்கிறார். ஒரு தேவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைகளாக அந்த பாபிலோன் தேசத்துக்கு நேபுகாத்நேச்சார் என்ற ராஜாவால் கொண்டு போகப்பட்ட அந்த அடிமைகளாக அங்கே இருக்கிறார்கள். அங்கே அந்த பாபிலோன் தேசத்திலே அந்த நேபுகாத்நேச்சார் ஒரு சிலரை செலக்ட் பண்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்ற இவங்கெல்லாம் ராஜ குலத்துல பிறந்தவங்க. அந்த ராஜ குலத்துல உள்ள அந்த சௌந்தரியம் உள்ளவர்கள், அறிவு ஞானம் உள்ளவர்கள், அவர்கள் வெளிப்பாடு உள்ளவர்கள், அவர்கள் மறைப்பொருளை வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த நபர்களை அவன் செலக்ட் பண்ணி தன்னுடைய ராஜ்யத்தில் அவன் வைத்திருந்தான். அந்த ராஜ்யத்துல வைத்திருக்கும் போது இந்த தானியேலுக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. அதை நாம் தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிற போது அதிலே முந்தின அதிகாரங்களில தானியேலுக்கு உயர்வு எப்படி வந்தது, தானியேல் என்ன செய்தார் என்று சொல்லி அதெல்லாம் நாம் வாசிக்கலாம். ஆகவே அவர் ஒரு ஜெப வீரராக இருக்கிறதுனால கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தர் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த தானியேல் என்ன பண்றாருன்னா தினம் 3 வேளை அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கூட இருக்கிற அவர் கூட வேலை பார்க்கிற அந்த மற்ற பிரதானிகள், மற்ற நபர்கள் என்ன பண்றாங்கன்னா இவரை வாட்ச் பண்றாங்க. சிலர் நம்மையும் வாட்ச் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நம்மையும் தேவன் வாட்ச் பண்றது மாத்திரம் இல்ல, சில மனிதர்களும் நம்மளை வாட்ச் பண்றாங்க. ஆனா நமக்கே அது தெரியாது. சில நேரத்துல சில மனிதர்கள் கூட நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தோம்னா லஞ்சம் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இப்ப போலீஸ் துறையில எல்லாம் வேலை பார்க்கணும், லஞ்சம் வாங்கணும். லஞ்சம் வாங்கலன்னா சிலர் நம்மளை வாட்ச் பண்ணி நம்மள புகார் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான காரியம் தானியேலுக்கு வருகிறது. தானியேல் ஜெபிக்கிறதை இவங்க போய் பாக்குறாங்க. இவன் டெய்லி போய் ஜெபம் பண்ணிட்டு வரான். இவனை நாம என்ன செய்யணும்னா ராஜா கிட்ட சொல்லணும்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜாவே, உம்மை தவிர வேற யாரையும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, யாரையும் தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டு அவர் என்ன செய்யறாங்க, அங்கே அவரை தானியேலுக்கு விரோதமாக ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டு அவர் ஜெப ஜீவியத்துக்கு தடையை ஏற்படுத்தணும்னு சொல்லி அங்கே காணப்படுகிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிசாசினால் கூட நமக்கு ஜெபிக்க முடியாதபடி நமக்கு பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனாலும் எலியா பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினாங்க. அல்லேலூயா. நாம் ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே நம்ம இந்த நாட்களில நம்ம ஜெப ஜீவியத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டும். அல்லேலூயா.